அதாவது தமிழ்நாட்டில் 10 ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல 8 திட்டங்களுக்கு சிஇஓ இப்பொழுது வரை நியமிக்கப்படவில்லை, மதுரை உட்பட. அதாவது தலையே இல்லாம தமிழ்நாட்டின் 8 இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் நடக்குது. பல ஆயிரம் கோடி ரூபாய் புழங்குகிற முதலீடு செய்யப்படுகிற இந்த பெரிய திட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு நிர்வாக பலகீனம் கோளாறு இருக்கிறது. இது தமிழக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி. எந்த வரைமுறையும் இல்லாமல் தோண்டி போட்டு திட்டங்களை ஆரம்பித்து காலக்கெடுக்குள் முடிக்காமல் மதுரை மக்கள் படுகிற அவஸ்தைக்கு அளவே இல்லை. அதை என்னுடைய தரத்தை உறுதிப்படுத்துவதற்கு வாப்காஸ் போன்ற தமிழக அரசு நிறுவனமே உள்ள வரல. எல்லாமே அதாவது குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இவர்கள் நியமித்திருக்கிற அனைத்து ஏஜென்சியும் தனியார் ஏஜென்சியா இருக்கு. அதுல அரசு ஏஜென்சியும் உள்ள கொண்டு வரும். ஸ்மார்ட் சிட்டி சார்ந்த அதிகாரிகள் கேட்டா இது அவங்க இருக்கிறாங்க. எனவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இன்றைக்கு அந்த திட்டத்தை ஆய்வு செய்யல. மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் 2 துறை அதிகாரிகளை வைத்து அந்த திட்டம் முழுமையாக ஆய்வு செய்வதால் அந்த திட்டத்தில் பிரச்சனை எந்த துறை சார்ந்தது, எதை சரிபடுத்தி மக்களுக்கு சிறப்பாக அதை செய்ய முடியும் என்பதை முடிவு செய்திருக்கிறோம். ஒளிவுறு நகர திட்டம் ஸ்மார்ட் சிட்டியினுடைய ஆலோசனை குழு முதல் முறையாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரு தெளிவான பார்வையோடு இந்த திட்டத்தை அணுக வேண்டும் என்று வழிகாட்டு நெறிகளை வகுத்து வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற திட்டங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் நடக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பி தமிழ்நாட்டில் நடக்கிற ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ஸ் திட்டங்கள் எப்படி நடக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மதுரையை நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு ஜீவனான தலைமை சிஇஓ என்ற பொறுப்பு. அதாவது தமிழ்நாட்டில் 10 ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல 8 திட்டங்களுக்கு சிஇஓ இப்பொழுது வரை நியமிக்கப்படவில்லை, மதுரை உட்பட. அதாவது தலையே இல்லாம தமிழ்நாட்டின் 8 இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் நடக்குது. மற்ற மாநிலங்களில் பார்த்தால் ஐஏஎஸ் கேடர் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கான சிஇஓ ஆக பல மாநிலங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு சிறப்பாக அந்த திட்டத்தை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 10 திட்டங்களில் 10 நகரங்களில் 8 நகரங்களுக்கு சிஇஓ இல்லை. பல ஆயிரம் கோடி ரூபாய் புழங்குகிற முதலீடு செய்யப்படுகிற இந்த பெரிய திட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு நிர்வாக பலகீனம் கோளாறு இருக்கிறது. இது தமிழக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி. இல்லை என்றால் இவ்வளவு பெரிய ஸ்கீம், அதாவது மாநகராட்சி கமிஷனர் மாநகராட்சியினுடைய பணியை பார்ப்பாரா, இந்த திட்டத்துக்கான பணியை பார்ப்பாரா, அவரே ஸ்பெஷல் ஆபீசரா இருப்பாரு அதை பார்ப்பாரா? எல்லாத்தையும் ஒருவரே எப்படி பார்க்க முடியும்? அப்ப ஏன் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணப்படல? தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டியினுடைய மொத்த தொகை ஏறக்குறைய 10,000 கோடி இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இதற்கான எந்த சிறப்பு அதிகாரியும் சிஇஓ நியமிக்கப்படாதது மிகப்பெரிய தமிழக அரசினுடைய தோல்வி. மக்கள் வரிப்பணம் சூறையாடப்படுவதற்கான ஒரு வாசல் கதவாக இந்த பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். அவற்றினுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்முடைய மதுரையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டியினுடைய ஆலோசனை குழு கூட்டம் ஸ்மார்ட் சிட்டியினுடைய விதிமுறைகளின்படி வருடத்துக்கு 3 முறையாவது கூட்டப்பட வேண்டும். இப்போ நம்முடைய ஸ்மார்ட் சிட்டி 2016-17 துவங்கிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் 16 முறை இந்த ஆலோசனை குழு கூட்டம், குறைந்தது 14 முறையாவது கூட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை கூட்டப்படவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த மாவட்ட வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவில் முடிவெடுத்து 1 மாதத்துக்கு கூட்ட வேண்டும் என்ற நிலை எடுத்து அதுவும் கூட்டப்படாமல், உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக பெரிய அழுத்தம் நிர்பந்தம் கொடுத்து இதை நாங்களே கூட்ட வேண்டிய தேவை வரும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்த பிறகுதான் இப்பொழுது கூட்டுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நடந்திருக்கிறது முதல் கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்தவரை மக்களின் பங்கேற்பு, மக்களின் ஆளுமை, இதுதான் மைய புள்ளி. ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது என்னுடைய நகரத்தில் ஸ்மார்ட்னஸாக ஒளிவரும் நகரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மையப்புள்ளி. அந்த வகையில் மதுரை மக்களினுடைய பங்கேற்பை இந்த திட்டத்தில் எவ்வளவு தூரம் அனுமதித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி இல்லை, கவுன்சிலர் இல்லை, மேயர் இல்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக எங்ககிட்ட எந்த ஆலோசனையும் கேட்கல. ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இது பற்றி எங்களுடைய கூட்டத்தை கூட்டுகின்றாங்க, கூட்டல. நாங்கள் 1.5 ஆண்டு ஆயிடுச்சு, கூட்டல. அப்ப யாருடைய கருத்தும் கேட்காமல்
மக்களின் கருத்தும் கேட்காமல் இந்த திட்டங்கள் எல்லாம் சிலரே முடிவு செய்து அமல்படுத்தியதால் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவற்றில் மிக முக்கியமான அதிர்ச்சியான பிரச்சனை எந்த வரைமுறையும் இல்லாமல் தோண்டி போட்டு திட்டங்களை ஆரம்பித்து காலக்கெடுக்குள் முடிக்காமல் மதுரை மக்கள் படுகிற அவஸ்தைக்கு அளவே இல்லை. இன்றைய காலை புள்ளி விவரம், இன்றைக்கு காலை 8:30 மணிக்கு மதுரையினுடைய காற்று தரம், காற்று மாசின் அளவு சென்னையை விட அதிகம். இன்றைக்கு காலை சென்னையில 6 அனல் மின் நிலையம் இருக்கு, நூற்றுக்கணக்கான ரசாயன கழிவு ஆலை இருக்கு. மதுரையை விட பல 100 மடங்கு போக்குவரத்து அதிகம். அப்படி இருந்தும் சென்னையை விட காற்று மாசு அளவு இன்று காலை அதிகம். இன்று மட்டுமல்ல, கடந்த 1 மாத காலம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூசி. இது எல்லாம் மக்களுடைய சுகாதாரத்தை, நல்வாழ்வை அவ்வளவு பாதிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் எந்த திட்டமும் திட்டமிட்ட காலத்தில் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி, மதுரை ஸ்மார்ட் சிட்டியோட நிலை என்ன என்று எழுப்பப்பட்ட கேள்வியில் 14 திட்டங்களில் ஒரு திட்டம் மட்டுமே முடிவுற்றிருக்கிறது, 13 திட்டம் முடிவடையவில்லை. இது தமிழக இந்தியாவின் பிற மாநகராட்சியினுடைய ஆவரேஜ் அளவை விட, சராசரியை விட மிக மிக குறைவு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது, பல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல விஷயங்களில் விளக்கங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள். அதை பற்றி நீண்ட நேரம் பேசியிருக்கிறோம். ஏற்கனவே 4 மணி நேரம் நடந்திருக்கிறது. சில குறிப்பிட்ட விஷயங்களை நான் சொல்லுகிறேன். விடுபட்டு போனதை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவார்கள். குறிப்பாக ஒன்று மதுரை பெரியார் நிலைய பேருந்து நிலைய ப்ராஜெக்ட். அதை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டியினுடைய நோக்கம், ஸ்மார்ட் சிட்டியில என்னெல்லாம் வேணும் என்று மக்களிடம் கருத்து கேட்கிற பொழுது, அது மக்களுடைய கருத்து எவ்வளவு, மக்களுடைய பங்கேற்பு எவ்வளவு பலகீனமாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், புவனேஸ்வருடைய ஸ்மார்ட் சிட்டி ஃபேஸ்புக்கில் ஃபாலோயர்ஸ் 89,000 பேர். மதுரை ஃபேஸ்புக்குடைய ஃபாலோயர்ஸ் 40 முதல் 50% மக்கள் சொன்னது போக்குவரத்து நெரிசலும், போக்குவரத்து இடைஞ்சலும், டிராபிக் தான். ஆனால் அந்த அடிப்படையில் பெரியார் ப்ராஜெக்டை எடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்ததை விட 3-4 மடங்கு இப்பொழுது அங்கே வணிக வளாகத்துக்கான இடம் ஒதுக்கீடு. அப்படின்னா ஏற்கனவே இருந்ததை விட 3-4 மடங்கு 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் அதுக்குள்ள வரும். அப்ப இருந்ததை விட 4 மடங்கு போக்குவரத்து நெரிசலை அதிகப்படுத்த போகிறது அந்த திட்டம். எனவே இது ஸ்மார்ட் சிட்டியோடைய திட்டத்திற்கு நோக்கத்துக்கே நேர் எதிரானதாக அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் இப்போ ஆலோசனை குழுவில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்றால், அதில் கட்டப்படுகிற வணிக வளாகத்தினுடைய அளவை 3இல் 1 பகுதியாவது குறைக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது ஆலோசனை கூறியிருக்கிறோம் என்பது ஒன்று. 2வது, அதே போல மிக மிக முக்கியமானது மாசி வீதி புனரமைப்பு என்ற பெயரில் நடக்கிற திட்டம். நம்முடைய மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வார்த்தை சொன்னால், என் வாழ்க்கையில் இவ்வளவு மோசமான ஒரு திட்ட நடைமுறையை நான் பார்க்கவில்லை என்று உண்மை. அது மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் துயரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துயரத்தை கேட்கறதுக்கும் அட்ரஸ் பண்ணி சரிப்படுத்துறதுக்குமான வழி இல்லாமல் இருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்போ தெற்கு மாசி வீதியும் மேல மாசி வீதியும் ரெண்டும் இன்னொரு 10 நாள முடிச்சிருவோம் இருக்காங்க. அடுத்து கீழ மாசி வீதியும் வடக்கு மாசி வீதியையும் வேலை துவங்குவதற்கு முன்பு அந்த பகுதியில் இருக்கிற குடியிருப்போர் நலச்சங்கங்கள், வணிக அமைப்புகள், இவர்கள் அனைவருடைய ஆலோசனையோடு தான் அங்கே பணிகள் துவக்கப்பட வேண்டும். 1. 2வது, 50 அல்லது 100 மீட்டருக்கு அதிகமாக தோண்டவே கூடாது. அந்த அளவு தோண்டி அந்த வேலையை முடித்து விட்டுத்தான் அடுத்து தோண்டணும். இப்பொழுது தோண்டி போட்டிருக்கிற விஷயங்களை வேலையை முடிக்காம புதிதாக எந்த குழியும் தோண்டக்கூடாது என்பதையெல்லாம் இதனுடைய முடிவாக ஆக்கியிருக்கிறோம். அது மிக முக்கியமான விஷயமாக சொல்ல வேண்டியது. அடுத்து மிக முக்கியமாக ஹெரிட்டேஜ் சம்பந்தப்பட்ட திட்டங்கள், அதாவது புராதன சின்னங்கள் பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட திட்டங்களில் மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்கு. குறிப்பாக ஹெரிட்டேஜுக்காக, புராதன சின்னங்களுக்கான அமைப்பாக மத்திய அரசு சார்ந்த தன்னார்வ நிறுவனமான இன்டாக்கை இதில் எங்கேயுமே பயன்படுத்தல.
எனவே ஒரு பெரிய கேள்வி இதுக்குள்ள வந்து நிக்குது. எனவே முழுமையாக இன்டாக்டை இதுக்குள்ள கொண்டு வரணும். அவர்களது ஆலோசனைப்படி மத்திய மாநில அரசுகளின் தொல்லியல் வழிகாட்டு விதிமுறைகளின் படிதான் அவைகள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம். அதே போல வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், அதை வந்து இதனுடைய தரத்தை உறுதிப்படுத்துவதற்கு வாப்காஸ் போன்ற தமிழக அரசு நிறுவனமே உள்ள வரல. எல்லாமே, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இவர்கள் நியமித்திருக்கிற அனைத்து ஏஜென்சியும் தனியார் ஏஜென்சியா இருக்கு. அதுல அரசு ஏஜென்சியும் உள்ள கொண்டு வரணும். ஒன்று கூட அரசு ஏஜென்சி இதுக்குள்ள இல்லை. வாப்காஸ் போன்ற அரசு ஏஜென்சிகளை இதுக்குள்ளே உடனடியாக கொண்டு வந்து தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல வைகை ஆற்றின் கரைகளில் அமைக்கப்படுகிற சாலைகள், பூங்காக்கள், இதுல வந்து 2 மிக முக்கியமான நிறுவனம் துறை இருக்கு. ஒண்ணு வந்து தேசிய நெடுஞ்சாலை, இன்னொன்று ஸ்மார்ட் சிட்டி. இது அவங்கள கேட்டா அவங்க வந்து இது எங்களுடைய இது இல்லை, இந்த பிரச்சனை வந்து ஸ்மார்ட் சிட்டியோட பிரச்சனைன்றாங்க. ஸ்மார்ட் சிட்டி சார்ந்த அதிகாரிகள் கேட்டா இது அவங்களும் இருக்கிறாங்க. எனவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இன்றைக்கு அந்த திட்டத்தை ஆய்வு செய்யலை. மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் 2 துறை அதிகாரிகளை வைத்து அந்த திட்டம் முழுமையாக ஆய்வு செய்ததற்கால் அந்த திட்டத்தில் பிரச்சனை எந்த துறை சார்ந்தது, எதை சரிபடுத்தி மக்களுக்கு சிறப்பாக அதை செய்ய முடியும் என்பதை முடிவு செய்திருக்கிறோம். வருகிற திசா மீட்டிங்களே அதை பேசுவோம். அது தொடர்ச்சியாக தனித்த கூட்டமும் அது சம்பந்தமாக போடுவதற்காக இருக்கிறோம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து மக்களினுடைய கருத்து கேட்பு, இங்க இருக்கிற இன்ஜினியரிங் அசோசியேஷன், பொறியாளர் அமைப்பு, வந்து கட்டிட கலைஞர்கள், வல்லுநர்களுடைய ஆலோசனை, இவை அனைத்தும் இதுக்குள்ளே வரணும். இப்பொழுது பொதுமக்களுக்கு நாங்கள் ஆலோசனை குழுவின் சார்பில் மதுரை மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம், ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல இப்பொழுது இருக்கிற நிலையில் இருந்து இன்னும் மேம்படுத்துவதற்கு என்னெல்லாம் ஆலோசனைகளோ அந்த ஆலோசனைகளை எங்களது கவனத்திற்கு தனிநபராகவும் சரி அமைப்பாகவும் சரி கொண்டு வாருங்கள். கூடுமானவரை இன்னும் அதை சிறப்பாக செய்வதற்கு என்ன வாய்ப்பு என்பதை நாங்கள் வந்து முன்னெடுத்து செல்கிறோம். அதே போல புதிய விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை, குடிநீர் உள்ளிட்ட பிரச்சனைகளில், குறிப்பாக மதுரை கிழக்கு தொகுதியில வர்றதுல ஏறக்குறைய 5200 வீடுகள் நினைக்கிறது, 44,800 வீடுகளுக்கு இணைப்பு என்பது, குடிநீருக்கு இணைப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. பாதாள சாக்கடை இணைப்பு உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதே போல திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி மற்றும் புதிய மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட புதிய பகுதியில் பாதாள சாக்கடையும் குடிநீர் இணைப்பையும் எந்த விதமான ஒன்று கூட விடுபடாமல் முறையாக அதை செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் வந்து சொல்லியிருக்கிறோம். அதே போல வந்து இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஆலோசனை கூட்டம் 1 மாதத்துக்கும் நடக்கும், ஒவ்வொரு மாதத்துக்குள்ளும் நடக்கும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் மிக முக்கியமான சில விஷயங்களை இப்பொழுது நான் கூறியிருக்கிறேன். தொடர்ச்சியாக அன்புமிகு மத்திய சட்டமன்ற உறுப்பினரோடு கூறுவார்கள், கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் கூறுவார்கள். அதன் பிறகு இருக்கிற விடுபட்ட கேள்விகள் தான் நீங்கள்